ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேப்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்டிலைசர்ஸை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேப்ஸ் உருவாகும்போது பார்த்திங்கன்னா, அது வளரும்போது நிறைய ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா, இது நல்லா வளரணும், சீக்கிரம் வளரணும் அப்படின்றதுக்காகவும், இது உதிர்ந்து போகாமல் இருக்கணும். ஏன்னா இது கொடி மாதிரி இப்படி தொங்குற மாதிரி தான் இருக்கும். அதோட தோட்டத்தில் உதிர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு நிறைய ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா, அது வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த கிரேப்ஸை நார்மலாக பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும் கடையில் வாங்கிட்டு வரும்போது. இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான ட்ரே, அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நிறைய இந்த கிரேப்ஸ் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. வாட்டர் வச்சு இது நல்லா மூழ்கிற அளவுக்கு வாட்டர் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இங்கே நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சால்ட்டு வச்சுருக்கேன், கல் உப்பு, இது மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர் வச்சுருக்கேன். இது ரெண்டும் இந்த ஸ்பூனில் காட்டுற அளவுக்கு நம்ம வச்சுருந்தா போதும். இந்த மஞ்சள் தூளை இப்போ நம்ம இந்த தண்ணியில் போட்டுடணும். அதுக்கப்புறம் இந்த கல் உப்பையும் நம்ம இதில் போட்டுடணும். போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடணும். நம்ம அது வரைக்கும் எடுத்து சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியில் மூழ்கிற வரைக்கும் வச்சுட்டு, அதில் கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சள் தூளும் போட்டுட்டு விட்டுறணும். ஒரு 1/2 அன் ஹவருக்கு விட்டுட்டு, அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு திரும்பவும் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நாம் சாப்பிட்லாம். அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ்லாம் ஓரளவுக்கு ரிமூவ் ஆகிடும். நம்ம ஹெல்த்துக்கும் எந்தவித பேட் எஃபெக்ட்டும் நமக்கு கொடுக்காது. ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, இந்த கிரேப்ஸில் பார்த்திங்கன்னா, நீங்கள் சீடு இருக்கக்கூடியதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. சீட்லெஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது பற்றின தனி நான் வீடியோ போடுறேன். சீடு இருக்க கிரேப்ஸு, இது க்ரீனு, இன்னொன்று க்ரீன் கலரு, இன்னொன்று பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா, அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. ப்ளட் ப்ரெஷருக்கு ரொம்பவே நல்லது. தேங்க்யூ.